நாங்க தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். உங்க ஊர் மக்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம். 1 மணி நேரம் மட்டும்தான் இங்க இருக்கும். பரலோக ஆதார் கார்டா? சரி, உங்க பாருங்க, ஊரையே கூட்டு வந்துடுறேன். என்னதுமா? ஊரையே கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இங்க 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 என்னதுமா? உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு நாள் பாப்பீங்க, ஆனா இப்ப சொன்ன வேலையை செய்யுங்க. சரிங்க. ஏய் ரஞ்சி, மாலா, லீதி, சாரா, ரோசி எல்லாரும் இங்க வாங்க. நம்ம ஊருக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்கறதுக்கு பரலோகத்துல இருந்து தூதர்கள் வந்திருக்காங்களாம். என்னது? பரலோக ஆதார் கார்டா? தூதர்களா? எனக்கு வேணும், எனக்கு வேணும். எனக்கும் வேணும். உனக்கு மட்டும்தானா? எனக்கும் தான் வேணும். நல்லா பேசுறியே, எனக்கு வேண்டாமா? தானே என்னை பார்த்த உடனே பரலோக ஆதார் கார்டை கையில தூக்கி தந்துடுவாங்க. நான் தான் ஆதார் கார்டுக்கு சொந்தக்காரியே. இப்படியே பேசிட்டு இருந்தா போயிடுவாங்க. சீக்கிரம் வாங்க. பரலோக ஆதார் கார்டு கொடுக்குறீங்களாமே? தூர தேசத்துல இருந்து கைவேலை இல்லாத நிரந்தரமான நித்திய வேலையிலிருந்து சாந்தமா அங்க வாழ்வதற்கு உங்களுக்கு பரலோக ஆதார் கொடுக்க வந்திருக்கோம். ஒருத்தரா வாங்க. சொல்ல தட்டுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். எனக்கு பரலோக ஆதார் கார்டு இருக்கா? உன் பேர் என்ன? என் பேரு சாரா. ஏன்னா எங்க வீட்டுக்காரி என்ன செல்லமா சாரா சாரான்னு கூப்பிடுவாரு. உனக்கு பரலோக ஆதார் கார்டா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் எனக்கு இல்லையா? நீ ஆலய ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு போவ? காலையில ஆராதனை 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனா நான் வீட்டையே நோண்டிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் தான் பொறுமையா கிளம்புவேன். உனக்கு தேவ பயம் இல்ல, கடவுள் பயம் இல்ல, எப்போ வந்து சீக்கிரமா நோக்க வரது இல்ல, அதனால உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. நான் என்னதான் பண்ணுவேன்? என் வீட்டுக்காரர் தான் கிளம்பும் போது காப்பியை போடு, சோறை வை, இந்த நோய் இருக்கிறார். இப்ப பாரு, ஆதார் கார்டு ஒண்ணும் இல்லை. அம்போ அம்போ அம்போ. எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்பா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆதார் கார்டு வாங்க போகலனே, வாங்காம திரும்ப மாட்டேனே. வணக்கம் ஐயா. உன் பேர் என்ன? என் பேரு ரஞ்சி. ஆனா எங்க மச்சான் என்ன பஞ்சக்குட்டின்னு ரொம்ப ஆசையா கூப்பிடுவாரு. இருக்கணுமே. நோ நோ, சான்ஸே இல்லை. ஏன்? ப்ளீஸ் டெல் மீ. ஏமா, ஆராதனையில நீ வசனமே கேட்கறது இல்ல. ஒரு நாளாச்சும் வசனம் கேட்டிருக்கியா? ஐயா, அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா நடக்கணும்னு சொல்லி சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லா தூங்காம ஜெபிப்பேனா, அந்த கண் அசதியில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அப்படியே கண் அசந்து தூங்கிடுவேன். அதனால தாங்க கொஞ்சம் நல்லா பாருங்க, என் பேர் இருக்கும். ஏமா, வந்து உட்கார்ந்ததுல இருந்தே தூங்குற, வசனம் கேட்க மாட்டேங்கிற. வசனம் கேட்டாதானே பரிசுத்தமா வாழ முடியும். உனக்குலாம் ஆதார் கார்டு இல்ல, நீ போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு போ. பாழா போன கண்ணு. என் கண்ணு, நீ தூங்குனதால தானே எனக்கு இந்த பரலோக ஆதார் கார்டு கிடைக்கல. எல்லாம் போச்சு. எனக்கு மட்டும் பரலோக ஆதார் கார்டு இல்லைன்னா பாரு பாரு என்ன நடக்குதுன்னு. உன் பேர் என்ன? என் பேரு லீதியா. என் அத்தா மட்டும் எனக்கு லீதின்னு கொஞ்சம் கூப்பிடுவாரு. உன் பேர் எங்க இல்லையே. அப்படி ஒரு பேரே இல்லையே. என்னது? என் பேர் இல்லையா? ஜபத்துல நான் புலி, வேத வாசிப்புல நான் கிளி, உபவாசத்துல நான் பலி, அடத்தளவலி. என் பேர் இல்லையா? பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தெய்வ பக்தியின் பலனை மறுதளிப்பவன் நீ. ஆலயத்துக்குள்ள ஆர்ப்பாட்டம், வெளியே போனா குறை பேசுறது, எல்லாரையும் குறை பேசுறது தானே உங்க வேலை. அது பேசணும்னா எனக்கு
தலையை வெடிச்சிடும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பேச்சு சரியில்லை, பார்வை சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லை, அது இதுன்னு எல்லார பத்தியும் குறை பேசுறது மட்டும்தான் உங்க வேலை. அது பேசலன்னா உனக்கு தூக்கமும் வராது, உன்னால வாழவும் முடியாது. அப்படிதானே? ஆமாங்க, தலையே வெடிச்சிடும். மனம் திரும்ப, நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான், போய் உட்காரு போ. பேசாதன்னு சொன்னா கேக்குறியா? பாரு, வெயிட்டிங் லிஸ்ட் தான். நம்மளே ஏதாச்சும் சொல்லுவாங்களோ? சே, அது எப்படி சொல்லுவாங்க? ஏனுங்க, வணக்கங்க. உங்க பேர் என்ன? என் பேரு ஸ்வீட். எங்க ஊர்ல ஸ்வீட் பாசமா கூப்பிடுவாங்க. எனக்கு ஆதார் கார்டு இருக்குதே. உனக்கு கிடையாது. ஏங்க, சுவிசேஷ வேலை சொல்ல சொன்னா நீ என்னைக்காச்சும் சொல்லிட்ட, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தூக்கம் சாப்பாடு தூக்கம் இதே தான் பண்ணிட்டு இருக்க. உனக்கு எப்படி ஆதார் கார்டு கொடுக்க முடியும்? சுவிசேஷம் சொல்ல நினைச்சா பசிக்குது, பசிக்குதே சாப்பிட்டா தூக்கம் வந்துடுது, தூங்க எழுந்தா திரும்பவும் பசிக்குது. நான் என்ன செய்ய? வயிறு பாட வைங்க, பாட வைங்க. நீயும் வெயிட்டிங் லிஸ்ட் தான், போய் ஓரமா உட்காரு. சரிங்க. மண்ணின் மாணிக்கமே, விண்ணின் வேந்தரே, கண்ணின் காவியமே, புன்னகை பூமுகமே, வணக்கம், வணக்கம். ஆதார் கார்டு வாங்க, பரலோக ஆதார் கார்டு வாங்க. மிக ஆர்வமுடன் வந்திருக்கிறேன். தந்தரல வேண்டுகிறேன். உங்க பேரு? ஒரு நாள் கிறிஸ்தவரே, சீரியல் பார்ப்பவளே, ஜெயமின்றி துதியின்றி வேத வாசிப்பின்றி பிறர் நலமின்றி யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதற்குள் திருடி போல் நுழைந்து சாட் செய்து கொண்டிருப்பவர்களே, கிறிஸ்துவை அறிகிற அறிவை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லை. உனக்கு ஆதார் கார்டு இல்லை. வெள்ளாடை தரித்திருக்கும் தேவதூதர்களே, உங்கள் வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் நெஞ்சம் நடுநடுங்கிறது, என் மண்டை கிடுகிடுகிறது. தேவனால் அனுப்பப்பட்டவர்களே, இது தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குமோ, ஞானத்தீர்ப்பு எப்படி இருக்குமோ என்று நினைக்கும் போது என் நெஞ்சம் வெடிக்கிறதே. ஐயோ, என்னோட பேர் இல்லையா? கடவுள் கண்கள்ல உனக்கு தயவு கிடைச்சிருக்கு. இன்னொரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. நீ போய் வெயிட்டிங் லிஸ்ட் நீ. வெள்ளை தலைவர்களே, உங்களுக்கு வணக்கம். நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கு அப்பவே தெரியும் இவங்களுக்குலாம் பரலோக ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு. மாலா வெறும் மினிக்கி கட்டை, ரஞ்சி ஒரு அமக்காரி, ஸ்வீட்டி பேரு தான் ஸ்வீட்டி, வாயில வருமே எக்கச்சக்க பேம்பர்ஸ், சொல்லவே கூசுது. ரோசி ரோசி பார்த்து எல்லாம் ஊசி நாலு குத்து குத்துன்னு குத்துவா. லீதினோ சாரா மூஞ்ச தூக்கிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு சுத்துவா. லீதி அவ சாத்தாண்ட பாதி. ஏங்க ஏங்க, நான் பரிசுத்தவாட்டி, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. உன் பேரே இதுல இல்ல, அப்புறம் நீ பரிசுத்தவாட்டிங்கிற? என்ன எங்க ஊர் மக்கள் எல்லாம் என்ன மல்லிகைப்பூன்னு கூப்பிடுவாங்க. அப்படி மனம் வீசுவேன். நான் இறக்கப்பட உள்ளவன். யாராவது அழுதாலும் அழுதுருவேன். ஐயா கொடுமையா, ஈஸியா. உன் பேரும் இங்க இல்ல, உனக்கு தப்பே அதிகமா இருக்கு. அதனால நீ வெயிட்டிங் லிஸ்ட் தான், அவங்கள போய் உட்காரு. ஆண்டி எது ஆண்டி போய் உட்காரு. ஆதார் கார்டு சொந்தக்காரி நீங்க தானா? இவங்க எனக்கு எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ஆதார் சர்ச்சில் எல்லா வேலையும் செய்வேன், காரும் ப்ரோக்ராம் செய்வேன், எல்லாரையும் கரெக்ட் டைம் கூட்டு வந்து விட்டுருவேன், மாஸ்டர் சொல்ற வேலையில கரெக்ட் டைம் செஞ்சிருவேன். பாருங்க, ஸ்நாக்ஸ்லாம் நான் தான் வாங்கி வந்துருச்சேன். இந்த டெக்கரேஷன் தான் பாருங்க, நம்ம தான் சர்ச்சினாலே நம்ம தான் யூத் தான், அது கண்டிப்பா இருக்குமே. உன் பேர் இல்லை. நீ எல்லா வேலையும் செஞ்ச. மெசேஜ் டைம்ல மெசேஜ் கேட்டியா? கடவுளை உண்மையா ஆராதனை செய்யும் போது உண்மையா ஆராதனை செஞ்சியா? எப்ப பார்த்தாலும் போன் ஓடிட்டு இருந்த. அம்மா வசனம் படி, ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்னைக்காச்சும் ட்வீட் பண்ணிருக்கியா? எந்த நன்மையாச்சும் செஞ்சிருக்கியா? அதனால உனக்கு ஆதார் கார்டு கிடையாது. மெசேஜ் பண்ண நீங்க பாத்தீங்க. ஆண்டி நீங்க ஐயோ, ஆதார் கார்டு கிடைக்குமா கிடைக்கான்னு தெரியாது. ஐயோ ஏசப்பா, நான் உங்க உத்தமான நடந்ததான் தெரியலையே, உங்களுடைய வசதிக்கெல்லாம் க்ளீன் பண்ணி நடந்ததான் தெரியலையே, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? வா வயல, நீ நன்மை செய்யறதையும்
தேடுறதுலையும் உண்மையா நடக்கிறதுலையும் ஏழைக்கு இறங்குகிறபடியாலும் எனக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா கிடைக்கும். இதோ கர்த்தருடைய ராட்சியத்தில் பிரவேசிக்கிறதுக்கு இந்த ஆதார் கார்டு. ரொம்ப நன்றி சம்பா, ரொம்ப நன்றி. ஏங்க அப்ப இங்க யாருக்குமே ஆதார் கார்டு இல்லையா? உங்களுக்கு நாங்க தரமாதான் என்று சொல்லவில்லை, வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். சரிங்களா? இன்னும் சில நாளிலேயே நாங்க மீண்டும் திரும்பவும் வருவோம். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் கார்டு. அது வரைக்கும் தேவனுடைய சமூகத்தை ஆர்வமா நாடுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்க மீது அன்பாகவே இருக்கிறார்.